பாருங்க, கல்வாரி சிலுவையிலே தொங்கியிருந்த நாள் கூட ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை தியானிக்க எனக்கு உதவி செஞ்சு எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை ஒவ்வொரு மூலமும் பேசவும் உதவி செய்யும். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்டதான வசனம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, மரணத்துக்கு ஏதாவது இருந்த போது இயேசு 7 வார்த்தையை பேசினார். அதில் எனக்கு கொடுத்த வார்த்தை 3வது வார்த்தை. யோவான் அதிகாரம் 19ஆம் வசனம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, இதோ உன் மகன் என்றார். இயேசுவுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த இடத்துல பொறுப்பை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு தாய்க்கு ஒரு மகனா என்ன காரியத்தை செய்ய நினைத்தாரோ அதை அங்க வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு தாய் ஒரு மகனுக்கு பிறக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும், நடத்தணும். அதுபடி என் தாயை கனம் பண்ணுங்க பணத்திலும் அது ஒரு பொறுப்பு. பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். இயேசு கிறிஸ்து அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இது ஒரு மிகப்பெரிய அன்பை காட்டுது. அவர் ஒரு வார்த்தை கூட தேவனிடத்தை யோசிக்காம அந்த தாயை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அந்த நேரம் முதல் தேவன் அவளை ஏற்றுக்கொண்டான். இயேசு எப்படி இருந்து அந்த தாயை கவனித்துக்குவாரோ அதே போல தன் தகப்பனை, தன் தாயை ஒருபோதும் கைவிடாமல் அவரை ஏற்று அந்த நேரம் முதல் அவர் கடைசி நாள் வரை அவர் பார்த்தார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லியிருக்கிறார். 15:4 சொல்லப்பட்டிருக்கு, தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. எபேசியர் 6:3 சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. தேவன் அன்றே இதை அறிந்திருக்கிறார். தாயையும் தகப்பனையும் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று அவர் அன்றே அறிந்து அதை நமக்கு காண்பித்திருக்கிறார். நீதிமொழிகள் 23:2 வாசிப்போம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. இன்னைக்கு நம்ம இந்த பூமியில பார்க்கும்போது அநேகர் தாயை கவனிக்கிறதே இல்லை. அவங்களோட வயசான உடனே அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி கிளாஸ், தட்டு எல்லாம் கொடுத்து அவங்கள தனியா உட்கார வச்சிடறாங்க. அவங்களுக்கு நேரம் எந்த நேரம் தோணுதோ அவங்களுக்கு அப்ப எத்தனை சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க அவங்க சரியா கவனிச்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வயது சென்றவுடன் அவளை அசட்ட பண்ணாதே, அவளை துன்புறுத்தாதே அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். யாத்திராகமும் 20:12 சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற
உன் தாயையும் கனப்படுவாயாக. இயேசுவுக்கு நன்றி. இதுலயும் பாருங்க, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு அம்மா, வயசான அம்மா நடந்து வந்திருந்தாங்க. அந்த ஊருக்கு டைமுக்கு தான் பஸ்ஸு. அந்த அம்மா அந்த டைமை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வயலில் நடந்து போகிறாங்க. தக்காளி, வெங்காயம், காய்கறிலாம் வாங்கிட்டு நடந்து போகிறாங்க. நான் மதிய சாப்பாட்டுக்கு நான் அந்த பக்கமாக வரும்போது நான் அவங்கள பார்க்குறேன். என்னம்மா என்னை கை போடுறாங்க. ஏம்மா இப்படி நடந்து வெயிலில் நடந்து வரீங்க, பஸ்ஸுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா, என்னை கவனிச்சிக்க ஆள் இல்லை. நான் இதெல்லாம் வாங்கிட்டு போனால் தான் எனக்கு சாப்பாடு நானே தான் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க. நானும் அவங்கள ஏற்றிட்டு பொறுமையாக வரேன், விழுந்துட போகிறேன், அவங்களுக்கு விசாரிச்சுக்கினே வரேன். இல்லைம்மா அவங்க வீட்டில் யாருமே இல்லையா, அவங்களுக்கு யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா, இதெல்லாம் வாங்கி வந்து தர மாட்டாங்க. எனக்கு 2 மகன் இருக்காங்கப்பா, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனால் என்னை யாரும் கவனிச்சிக்கிறது இல்லை. நானே தான் சமைச்சு நானே தான் சாப்பிட்றேன். நான் இந்த 1000 ரூபாய் எடுக்கிறதுக்காக நான் இந்த இதுக்காக நான் வந்தேன், பேங்க்குக்காக வந்த இடத்துல நான் பஸ் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரமா நீங்கள் இருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கடைக்காக நிறுத்திட்டு அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து, நான் இங்கே தான் வீடு, நான் போகிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களை தவிர்க்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்களாம் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக பார்த்து தேவனுக்கு அன்பு கூறும்படியாக சொல்றேன். ஆமென்.